தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் கிட்டத்தட்ட 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 39,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம்லேருந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் ஏல உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 3ல் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2ம் ஓபிசிக்கு 1 பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் ஏல உங்களுக்கு ஃபிட்டரில் 2 வேக்கன்சிஸ் எஸ்சி கேட்டகரிக்கு, கார்பெண்டரில் 1 வேக்கன்சிஸ் ஓபிசி கேட்டகரிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏ இதில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் எஸ்சி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஏ போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி லெவல் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 29,000 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 52,520 ரூபா மினிமம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து உங்களுக்கு அலவன்சஸ் வேரி ஆகுது. அதில் இந்த டோட்டல் சேலரியுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு சிட்டி வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மினிமம் சேலரி சொல்லியிருக்கேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் நீங்கள் ஃபிசிக்ஸோட காம்பினேஷன் ஆஃப் இங்கே சொல்லியிருக்க மாதிரி சம் சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனி 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸோட சேர்த்து நீங்கள் கெமிஸ்ட்ரி அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஆஸ்ட்ரோனமி அல்லது ஜியாலஜி அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கூட சேர்த்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அல்லது பேச்சுலர் டிகிரி சயின்ஸில் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அந்த சப்ஜெக்டோட காம்பினேஷனில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஜுவாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி, என்வைரன்மெண்ட் ஸ்டடீஸ், என்வைரன்மெண்ட் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் காம்பினேஷன் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 25,500 81,100 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 54,210 ரூபாய் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் ஹேண்டு முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு 80 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 3 இதில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 19,900 63,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 39,000க்கும் மேலே சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதில் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள்.
அடுத்து டெக்னீஷியன் ஏல 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,800 வரைக்கும் பேசிக் பே அலவன்சஸ்லாம் சேர்த்து 39,000க்கும் மேலே சேலரி கிடைக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும். அது கூடவே நீங்கள் ஐடிஐ ரெலவெண்ட் ட்ரேடில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிட்டர் கார்பெண்டரி ட்ரேடில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏல உங்களுக்கு வேக்கன்சிஸ். சேலரி 19,900 63,800 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 39,000க்கு மேலே சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் அவங்க சொல்லியிருக்க ட்ரேடில் முடிச்சிருக்கணும். அதாவது ஃபைன் அல்லது கமர்ஷியல் ஆர்ட்டில் டிப்ளமோவோ சர்டிஃபிகேட் கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும். 2 years டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்க பேஜுக்கு போயிடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த பேஜில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண தேவையில்லை. அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 750 ரூபா ஃபீஸு. அதுக்கு 18% ஜிஎஸ்டி 135 ரூபா. ஸோ அதையெல்லாம் சேர்த்து 885 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் உமன் ஹேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இங்கே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் 100 மார்க்குக்கு இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கும், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கு இருக்கும். மொத்தம் 100 மார்க்கு. இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு சில டாபிக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டாப்பிக்கை குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் 3லேருந்து 5 நிமிடங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், டிஸ்கிரிப்டிவ் இது ரிலேட்டடாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், டிஸ்கிரிப்டிவ் ரிலேட்டடாக 100 மார்க்குக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் ஏல ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு 30 மார்க்குக்கு, ட்ரேட் டெஸ்ட்டு 70 மார்க்குக்கு, மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு அதில் குவாலிஃபை ஆகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஆர்டிஸ்ட் ஏ இந்த போஸ்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு 30 மார்க்கு, ட்ரேட் டெஸ்ட்டு 70 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்குக்கு இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ட்ரேட் டெஸ்ட்லேயும் நீங்கள் 70 மார்க்குக்கு அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டில் வாங்கினா மார்க்கெல்லாம் வச்சு தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.